அரியலூர் கால்நடை வளர்ப்பில் இரட்டிப்பு லாபம் பெறும் வகையில் நடைபெற்ற கால்நடைகளுக்கான புதிய மற்றும் நவீன தொழில் பயிற்சி முகாமில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த தொழிலாகவும் தனது வாழ்வாதாரத்திற்காகவும் கால்நடை வளர்ப்பை பெரும்பாலான மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக மத்திய மாநில அரசுகள் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரியலூர் மாவட்ட கால்நடை மற்றும் பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடை வளர்ப்பில் இரட்டிப்பு லாபம் பெறும் வகையில் கால்நடை வளர்ப்பில் புதிய மற்றும் நவீன தொழில்நுட்பம் குறித்த பயிற்சி முகாம் மண்டல இணை இயக்குனர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. கால்நடைகளை எவ்வாறு நோய் தாக்குதல் இல்லாமல் வளர்ப்பது, கால்நடைகளுக்கான தீவன வளர்ப்பு, கால்நடைகளுக்கான கோடை மற்றும் பனிக்காலங்களில் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பூசிகள் ஆகியவை குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு தீவன புல் விதைகள், மண்புழு உரம் உள்ளிட்ட கால்நடைகளுக்கான இடுபொருட்கள் வழங்கப்பட்டது. பயிற்சி முகாமில் கால்நடை பராமரிப்புத்துறை உயர் அதிகாரிகள், கால்நடை உதவி மருத்துவர்கள், உதவியாளர்கள், விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முகாம் குறித்து கால்நடை மற்றும் பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் ராமலிங்கம் கூறும்போது, இந்த நவீன தொழில்நுட்பம் வழங்குவதன் முக்கிய நோக்கமே விவசாயிகளுக்கு 2 மடங்கு லாபம் ஈட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த நவீன தொழில்நுட்பத்தை புகுத்தி பயிற்சி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் லாபத்தையும் அதிகப்படுத்துவதே மெயின் நோக்கம். அது ஒரு வட்டாரத்துக்கு ஒரு பயிற்சி வீதம் நம்ம 6 வட்டாரத்துக்கும் சேர்ந்து மொத்தம் 6 பயிற்சி நடக்குது. 650 பயனாளிகள், ஒரு வட்டாரத்துக்கு 100 பேர் வீதம், மொத்தம் 650 பயனாளிகளுக்கு இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலமாக மாடு வளர்ப்போர் ஆடு வளர்ப்போருக்கான ஒரு பயிற்சி முகாம் என்று கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் நடத்தப்பட்டது. இதில் கால்நடை ஆடுகள் மூலம் வருமானம், கால்நடை கறவை மாடுகள் மூலம் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் தரும் என்பதால் அதை எப்படி பராமரிப்பது என்பதை மருத்துவர்கள் விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தனர். அத்துடன் விவசாயிகளுக்கு தேவையான கால்நடைக்கு தேவையான சோளம், நுண்ணூட்டம் போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதன் மூலம் விவசாயிகளுடைய வருமானம் பெருகும். முகாம் வச்சிருக்கிறாங்க. ஆடு மாடு அனைத்தும் வச்சிருக்கிறேன். இங்கே வந்ததுனால எனக்கு நிறைய பயனுள்ளதை அனுபவிச்சிருக்கிறேன். சோளம், உரம் எல்லாம் பயனுள்ளதாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்ததுனால எங்களுக்கு தெரியாதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.